கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரை செம்ம காம்பினேஷன் இல்லை. வாங்க எப்படி பண்ணிடலான்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடான உடனே கடுகு ஜீரகம் போட்டுட்டு அப்புறமா கட் பண்ணி வச்ச இந்த பொட்டேட்டோ பீசஸும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். எப்போ பொட்டேட்டோ கட் பண்ணாலும் அப்படியே வெளியில் விடாமல் தண்ணியில் போட்டு வைங்க. அப்போ தான் அது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ப்ளஸ் பொட்டேட்டோவில் இருக்கிற ஸ்டார்ச்சும் வெளியில் வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் மஞ்சள் தூள் அப்புறமா கருவேப்பிலையும் போட்டுட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் அப்படியே ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறமா பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இது ரெண்டுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த ஃப்ரைக்கு தேவையான உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகிருக்கு. ஃபைனலாக கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு டாஸ் பண்ணால் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகிருக்குன்ட்டு. வாங்க கர்ட் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். கர்ட் ரைஸ்க்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ண ரைஸாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி லெஃப்ட் ஓவர் ரைஸாக இருந்தாலும் சரி, எதில் வேணாலும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ரைஸ் இந்த மாதிரி லைட்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கர்டு அப்புறமா கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கணும். கர்டு எவ்வளோ ஜாஸ்தி ஆட் பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற கர்டாக எடுத்துக்கோங்க, ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நெக்ஸ்ட்டு பால் ஆட் பண்ணலாம். பால் வந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு ஆட் பண்ணுறோம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கர்ட் ரைஸ் இப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன டெம்பரிங் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு முதல்ல கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். நான் இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன். இப்போ கர்ட் ரைஸை தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும். சில பேர் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கூட போட்டுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணலாம். நான் இங்கே போடல. இஞ்சி போட்டுக்கணும், அப்படியே கருவேப்பிலை போட்டுக்கணும். இப்போ இதில் பச்சை மிளகா இல்லாட்டி இந்த மாதிரி காஞ்ச மிளகா எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இங்கே காஞ்ச மிளகா தான் போடுறேன். இது எல்லாத்தையும் ஒரு லேஸாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஆனியன் போட்டுக்கணும். ஆனியன் வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் போட்டுட்டு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணணும். நான் போடுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த தாளிம்பை வந்து கர்ட் ரைஸில் ஆட் பண்ணதுக்கப்புறமா தாளிம்பு இன்னும் கொஞ்சம் ஹாட்டாகவே இருந்தது. அதுக்கு மேலே பெருங்காயம் போட்டாச்சு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டா ஒரு சூப்பரான கர்ட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அந்த பொட்டேட்டோ ஃப்ரையோடு சேர்ந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே என் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.